Hi friends, yes, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா Sony Xperia 5 Mark 3 தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் 5 Mark 3 ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்டாக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. 5 Mark 3 ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இதோட கண்டிஷன் ஆஃப் த ஃபோன் எப்படி இருக்குது, என்னென்ன கலர்ஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும், எதுக்காக நம்ம Sony Xperia 5 Mark 3 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ கலர்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன கலர்ஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். 5 கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்ன கலர்னால், இது ஆக்சுவலி 5 Mark 3 நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது 888 ப்ராசஸர். ஓகேங்களா? 888 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கொஞ்சம் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு, அண்ட் அட்டகாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கலர்னால், பிளாக் இருக்குது நம்மகிட்ட, மேட் பிளாக்கு, க்ரீன் இருக்குது. ஸோ அது க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான க்ரீனுங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? க்ரீன் நான் எடுத்து காமிக்கிறேன் என்ன மாதிரி கலரில் இருக்கும்னு சொல்லிட்டு. பிங்க் இருக்குது. ஸோ பிங்க்கு, அப்புறம் க்ரே இருக்குது. க்ரே வேறு லெவல் இருக்குங்க. ஓகேங்களா? க்ரே கலரும் சூப்பராக இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கும், அப்புறம் கண்டிஷன் அந்த ஃபோன் பாருங்கள். இது க்ரே கலர். ஓகேங்களா? எப்படி இருக்குது பாருங்கள் க்ரே கலர். சும்மா கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபோன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக சோனி, எல்ஜி ஃபோன்ஸ் அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே இந்தியன் ஃபோன்ஸோ இல்லைன்னா ஜாப்பனீஸோ இல்லை சைனா வேரியண்ட்டில் யாருமே கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ 21:9 ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாகவே இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம் இல்லையா, யூடியூப்காகவோ இல்லை ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது 21:9 ஆஸ்பெக்டில் தான் அவங்க வீடியோவே எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணும்போது நம்மளோட நார்மல் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18:9 ஆஸ்பெக்டில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கட் ஆகும், யூடியூப் பார்க்கும்போது கட் ஆகும், ஃபுல் வீடியோ வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, சோனி ஃபோன்ஸ் எல்லாமே 21:9 ஆஸ்பெக்டில் டிஸ்பிளே பண்ண ஆரம்பித்தாங்க, ஃபோன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸ் தான் இது. இதுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு சொல்லும்போது, யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது கட் ஆகாதுன்னா பெசல்ஸ்லாம் உங்களுக்கு கட் ஆகாது, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் கையில் பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்குங்க. ஒன் ஹேண்ட் யூசேஜ். இப்போ ஒரு கை வச்சு நம்ம இப்போ ஃபோன்ஸை, இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஐஃபோன் ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை நிறைய ஃபோன்ஸ் இருக்குது, OnePlusல இருக்குது, சாம்சங்கில் இருக்குது, ஒரு கையில் யூஸ் பண்ண முடியாது. இந்த சோனி ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கையில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 5 Mark 3 பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், ஒரு கையிலேயே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோனியோட குவாலிட்டி, அதோட ப்ரீமியம்னஸ், டியூரபிலிட்டி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூசேஜுக்காக. ஓகேங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுக்காக சோனி ஃபோன் வாங்கணும், என்ன ஸ்பெசிஃபிகேஷனோடு வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 168 கிராம்ஸ் தான் இது. கொரில்லா கிளாஸ் 6ல் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. சிங்கிள் சிம் வேரியண்ட்டு. IP66, 65, 68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தாலும் வாரண்ட்டி கிடையாது. ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோனி ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் வாரண்ட்டி கொடுக்காத ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கோம், சுச்சுவேஷனில் தான் இருக்கும். அதனால் இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். ஓகேங்களா? அவாய்ட் பண்ணுறது நல்லது. வாட்டர் டெஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஓகேங்களா? உங்களோட நன்மைக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் OLED 1 பில்லியன் கலர்ஸ் 120 Hz STR BT 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. 6.1 இன்ச்சஸ் காம்பேக்டான டிஸ்பிளே. 449 PPA டென்சிட்டி. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6ல் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. Qualcomm Snapdragon 888 5G 5 nanometerல பில்டான ஒரு சிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்குங்க. 888 தாங்க, சூப்பராக இருக்கும். 865 ப்ராசஸர் பார்த்திங்கன்னா 5 Mark 2ல் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஜென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 870 ப்ராசஸர் வந்தது, அப்புறம் 888 வந்தது. ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் எடுத்து கொடுத்தாங்க.
அதில் 888 ப்ராசர் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் லெவலில். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசர் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. Adreno 660 காம்பினேஷனில் சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக இருக்குது. கேமராஸு அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணணுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. மைக்ரோஎஸ்டி கார்டு போட்டுக்கலாம். சோனியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஎஸ்டி கார்டு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 8GB 128GB வேரியன்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சோனி எக்ஸ்பீரியா பொறுத்த வரைக்கும். UFS 3.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா வைஸ் பார்க்கும்போது 12+12+12 காம்பினேஷனில் ஜிஎஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி லீடிங் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஜிஎஸ் கம்பெனி தான் இந்த பிராண்டிங் இருக்குது பாருங்கள், அவங்க தான். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், டெவலப்மெண்ட் சொல்லலாம், இன்னோவேஷன்ஸ்னு சொல்லலாம். கேமரா டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இன்வென்ஷன் சொல்ல முடியாது, இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க மார்க்கெட் மத்தியில். ஓகேங்களா? ஸோ அவங்களோட கேமராஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சோனியே ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட காம்பினேஷனில் ஜிஎஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 120 FPS வரைக்கும் 4K ரெசல்யூஷன் நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 Hz டிஸ்பிளே 120 Hz வரைக்கும் நீங்கள் 4K வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கிடைக்காது. 60 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். 4K ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணணுன்னா 120 Hz வரைக்கும் எந்த ஃபோனும் கொடுக்குறது இல்லை. ஓகேங்களா? நீங்கள் 1.5 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா மொபைலில் பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த ஃபீச்சர் பார்த்திங்கன்னா சோனி கேமராவில் கொடுத்துருக்காங்க, ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5 axis gyro-EIS அண்ட் OS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட் கேமரா எப்போவுமே 8 MP கேமரா தான் இருக்கும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு சைடில் தான் இருக்கும், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 4500 mAh பேட்டரியோட 30 வாட் வரைக்கும் சப்போர்ட் ஆகிற சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். 4500 mAh பேட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா GSM அரினா வழியாக தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் GSM அரினா இல்லைன்னா சோனியோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் போய் பார்க்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது ஃபோன் வைஸ் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ஜியோ சிம் சப்போர்ட் ஆகாதுங்க, அவ்வளோதான். ஜியோ சிம் சப்போர்ட் ஆகாது, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். LTE ஃபோன்ஸ் இது எல்லாமே. ஸோ சில வாட்டி LTE ஃபோன்ஸ் வருது, சில மாடல்ஸே OLT ஃபார்மில் வருது. அது கொஞ்சம் குழப்பமாகவே தான் போயிட்டுருக்கு சோனி பொறுத்த வரைக்கும். அப்புறம் இன்னொரு மைனஸ்னால் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் எல்லாமே சொல்லிட்டேன் நான், மைனஸ் சொல்லிகிட்ருக்கேன். ஜியோ சப்போர்ட் ஆகாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் ஆகாது இந்தியா பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் பேனில் உட்காராது, இது சப்போர்ட் மேபி இன் ஃப்யூச்சரில் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சோனி ஃபோன் இப்போ வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது 5Gலாம் சப்போர்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி சாஃப்ட்வேர் கொஞ்சம் டீல் பண்ணுறவங்க, குளோபல் ராம் இன்னும் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மேபி 5G சப்போர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் மேபி இருக்கலாம். பட் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. நீங்கள் குளோபல் ஸ்டாக்கும் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. குளோபல் ஸ்டாக் என்றைக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு வராது, பிஸ்னஸ் ரீதிக்காக வராது. அப்படி வந்தாலும் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40,000 இருக்கும், 40,000 இருக்கும், இல்லை 35,000 இருக்கும். ஸோ விச் இஸ் நாட் ஃபீஸிபிள், விச் இஸ் நாட் ஒரு நல்ல ப்ரைஸிங் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது நீங்களே நினச்சி பாருங்கள், 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி 2023 இல்லை 22 ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காருன்னா 80,000 கொடுத்து ஒரு வருஷத்தில் அவர் சேல் பண்ணுறாரு மொபைலை. ஸோ ஓகேங்களா? சாலிடாக அவர் எவ்வளோ சேல் பண்ணுவார் நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு 40,000 சேல் பண்ணுவார், இல்லைன்னா 35,000 சேல் பண்ணுவார். ஓகேங்களா? இதுதான் லாஜிக், மார்க்கெட்டில் இருக்கிற லாஜிக். 50%லேருந்து 60% வரைக்கும் டிப்ரிஷியேட் ஆகும். அதுக்கு மேலே டிப்ரிஷியேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப
கம்மியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பீசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் தான் வரும். 35,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும் குளோபல் வேரியண்ட்டு. அதுவும் ஒரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேருங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி தான் பார்ப்போம். அந்த மாதிரி ஸ்டாக் தான் வரும். மற்றபடி இந்த மாதிரி ஏயு ஸ்டாக்கு இல்லை டொக்கோமோ ஸ்டாக் தான் நிறைய ஓடிட்டுருக்கும். ஓகேங்களா? ஜாப்பனீஸ் வேரியண்ட் இதெல்லாமே இதுதான் வியாபாரத்துக்கு வருது. அதனால் உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோங்க. 19,000 rupees வெரி ஸ்வீட் ரேட்டு, செம்ம ரேட்டு. 888 ப்ராசரோட இந்த ஸ்பெக்கில் சோனி ஃபோனு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,000 rupees கிடைக்குதுன்னா வேறு லெவல். ஓகேங்களா? நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 1 Mark 2 வந்துச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் 18,000 ரூபாய்க்கு வந்துச்சு 865 ப்ராசர். இப்போ 888 ப்ராசரோடவே உங்களுக்கு 19,000 rupeesக்கு வந்திருக்கு. 5 Mark 3 சூப்பர் ரேட்டு. ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை. உங்களுக்கு வேணும்னா மார்க்கெட்லேருந்து ஒரு 30 watt சார்ஜர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். கூகுள் சார்ஜர் இருக்கு இல்லையா? கூகுள் பிக்சல் 30 watt சார்ஜர் நம்மக்கிட்ட இருக்குது, ஒரிஜினலாகவே இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டைப் C to C கூகுள் சார்ஜர் பிடி சார்ஜர் தான் இது. 30 watt சார்ஜர் உங்களுக்கு ஜஸ்ட் இன் கேஸ் சோனி ஃபோனுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்டிகுலர் சார்ஜர் தான் பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? 30 watt கூகுள் சார்ஜர் தான் இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு பக்காவாக சார்ஜ் ஆகுது, பக்காவாக சப்போர்ட் ஆகுது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் கூகுள் சார்ஜர் கூட சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க்கெட்டில் 1,200 rupees வரும். ஓகேங்களா? 1,200 ரூபாய் வரும். உங்களுக்கு கொடுத்துக்கலாம், வாங்கி உங்களுக்கு கொடுத்துடலாம். 1,200 rupees கூகுள் சார்ஜர் வரும். வேணுன்றவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை மொபைல் மட்டும் வேணும், என்கிட்ட சார்ஜர் இருக்குது, ஏதாவது சார்ஜர் நான் பிடி சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன், நான் மேபி இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஓகே, வெல் அண்ட் குட். 19,000 rupees கொடுத்து நீங்கள் மொபைல் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ நிறைய டீல்ஸ் அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஆன் டெய்லி பேசிஸ். வாட்ஸ்அப் மூலிமா கொடுத்துட்ருக்கோம், இல்லை டெலிகிராம் மூலிமா கொடுத்துட்ருக்கோம். அதனால் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன், கோத்ரூ பண்ணி பாருங்கள். அந்த கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நிறைய டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். கூகுளோட சார்ஜர் உங்களுக்கு தனியாக வேணும், 6 Pro 7 Pro 6 வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சார்ஜர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேபி 5 இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 6 இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 6A இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சோனிக்கு கூகுள் சார்ஜர் பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? 1 Mark 3 இருந்தாலும் சரி, 5 Mark 3 இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரே ஒரு பீஸ் மட்டும் 1 Mark 3ல் ஒரே ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா இங்கே டேமேஜாக இருக்குது, கிளாஸ் கிராக்காக இருக்குது. ஸோ அந்த பீஸ் உங்களுக்கு ஜஸ்ட்டு 18,000 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. 18,000 ரூபாய்க்கு மட்டும் உங்களுக்கு சோனி 1 Mark 3 கொடுத்துட்ருக்கோங்க ஸ்டாக்கு. குட்டி கிராக் தான். ஓகேங்களா? அதனால் கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பை.